ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரதியும் அருணாவை தான் காமிக்கிறாங்க. இப்போ ரதி கேட்குறாங்க, என்னாச்சும் அருணா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க மேம், இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு பேண்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றாங்க. சரி, அப்பாவோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா, நான் என்னங்கிறது செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகேங்க மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து ஒரு பேஷண்ட் மூக்குல அடிபட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் பார்த்துட்டுருக்காங்க. இப்ப வந்து ரவி சீனியர் வராங்க. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி அவங்க ஹஸ்பண்ட் தான் அடிச்சிருப்பான் போல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரவி செக் பண்ணி பார்த்துட்டு, "இவங்களும் தான் குடிச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப "குடிச்சிருந்தா அடிப்பானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு" ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இருந்துட்டு, அவங்க லைட்டா கண்ணு முழிச்சிடுறாங்க. முழிச்சுட்டு, இந்த மாரி "அவன் தான் என்னைய அடிச்சுட்டான். நான் வந்து லைட்டா பியர் தான் கேட்டேன். அதுக்காக என்னைய அடிச்சுட்டான்" அப்படின்றாங்க. "பாத்தியா, நான் சொன்னது தான் கரெக்ட்டா போச்சு. நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சீனியர் கோவப்படுறாங்க. அதுக்கு ரவி சீனியர் வந்துட்டு, "அவங்க போதையில ஏதோ சொல்றாங்க. வெயிட் பண்ணு. என்னங்கிறது வந்துட்டு அவங்க நல்லா முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இந்த மாரி ஆளுங்கள சும்மா விடக்கூடாது" அப்படின்னு அனிதா ஃபோன் பண்ண போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் சீன் முடிஞ்சது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மதன் வந்து அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இந்த மாரி "நீ வந்து பார்ல இருந்த அப்படின்னா, இப்ப ஏதோ டைம் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, நீ எப்படி போய் சால்வ் பண்ணுவ?" அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. "அது வந்து என் பிரச்சனை. நீ வந்து எதுக்கு தேவையில்லாத கவலைப்படுற?" அப்படின்னு அர்ஜுன் சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாரு. அதே டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேஜுவும் அங்க தான் இருக்காங்க. போயிட்டு அர்ஜுன்ட்ட பேசுறாங்க. இந்த மாரி "நீ இப்படி இருந்த அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல யார் பார்த்துக்குவா?" அப்படின்றாங்க. அதுக்கு வந்து "என்ன பண்ணணுங்கிற? இப்ப போய் நான் எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணிட்டு வரணுங்கிறியா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் தேவையில்ல. அந்த ஹாஸ்பிட்டலே உன்னது தானே" அப்படின்றாங்க. "அதுக்கு என்ன சிஇஓ போஸ்ட்டுக்கு வந்துட்டு போக சொல்றியா? அதுக்கெல்லாம் வந்து நெறைய டேலண்ட் வேணும்" அப்படின்றாங்க. அதுக்கு தேஜு வந்துட்டு "அதெல்லாம் உன்கிட்ட நெறையாவே இருக்கு" அப்படின்னு தேவையில்லாம தூண்டி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க அங்கருந்து. இங்க ஹாஸ்பிட்டல் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நவீனு ஃபோன் பண்ணி இந்த மாரி அர்ஜுனுக்கும் ரீனாக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராக்கி இருந்துட்டு, "சும்மா சொல்லாதடா, இந்த மாரி ஃபோனே வராம பேசாத" அப்படின்றாரு. அதுக்கு "நீயே பேசு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, சத்தியமா என் கண்ணால நான் பார்த்தேன்" அப்படின்னு நவீன் சொல்றாங்க. "கண்ணால பார்த்த, காதால கேட்டியா நீயு?" அப்படின்னு ராக்கி கேட்குறாங்க. "நான் கேட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ராக்கிக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அப்ப குணா சொல்றாங்க, "கடவுளா பார்த்து உனக்கு ஒரு வழி விட்டுருக்காங்க. அதனால நீ போய் கண்டிப்பா பேசு" அப்படின்றாங்க. அவர் பாக்கெட்ல தான் அட்ரஸ் இருக்குன்னு ரீனா சொன்னாங்களா, செக் பண்ணி பார்த்தா பாக்கெட்ல அட்ரஸ் இல்ல. சரின்ட்டு அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரீனா வந்துடுறாங்க. ரீனா வந்ததுமே, "இன்னும் நீங்க வந்து இவர அனுப்பிச்சு விடலையா? அதான் பாக்கெட்ல அட்ரஸ் இருக்குன்னு சொன்னேன்ல" அப்படின்றாங்க. பார்த்தா அட்ரஸ் இல்ல. ரீனா தான் அவங்க பாக்கெட்ல வச்சிருக்காங்க. அட்ரஸ் எடுத்து பார்த்துட்டு, "சரி, இது நான் போகிற வழியில தான் இருக்கு. நானே இவர விட்டுட்டு கிளம்பிடுறேன்" அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம ரதி ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. குட்டீஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செடி நட்டு வச்சுட்ருக்காங்க. அதுக்கு ரதி போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ தேவி கேட்குறாங்க, "என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, இந்த மாரி வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ அர்ஜுன் தான் வந்து ஹெல்ப் பண்ணான்" அப்படின்றாங்க. "அர்ஜுனா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, பரவாயில்ல. இப்போ அர்ஜுன் இந்த மாரி மாறுனது நல்லது தான்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல ரதிக்கு ஒரு ஃபோன் வந்ததும் போயிடுறாங்க. குட்டீஸ் வந்துட்டு "அம்மா எங்கப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஃபோன் பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு, சரி அப்படின்னு அதே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ரீனா வந்து அந்த பெரியவர கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவங்க ஏரியாக்கு வந்துட்டாங்க போல. வந்துட்டு எந்த வீடுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு, "எங்க போனீங்க? காலையிலேருந்து ஆளையே காணோம். இவரு இப்படி தான் எங்கேயாவது போயிருவாரு. அதனால தான் ஒரு அட்ரஸ் எழுதி நாங்க வந்து அவர் பாக்கெட்ல வச்சுருவோம்" அப்படின்றாங்க. அதுக்கு ரீனா இருந்துட்டு, "இல்ல, அவருக்கு ஒண்ணும் ஆகல. சின்னதா அடி மட்டும் பட்டுருச்சு" அப்படின்றாங்க. "இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்க. இவன் எங்கேயும் போகாம இரு அப்படின்னு சொன்னா கேட்குறியா நீ?" அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு, "இல்ல, இது ஒரு வாரத்துல சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரி வாம்மா, வந்து காஃபி குடிச்சிட்டு போ" அப்படின்னு மேல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் ரீனா பார்த்து எதையோ ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேஜு வராங்க. தேஜுவ பார்த்ததுமே 2 பேரும் மாடியில போய் பேசுறாங்க. "இந்த மாரி இடத்துலேருந்து வரேன்னு சொல்றதுல உனக்கு என்ன வெட்கம் இருக்கு?" அப்படின்னு நம்ம ரீனா கேட்குறாங்க. அப்ப தேஜு சொல்றாங்க, "யாருக்கு வந்து இப்பல்லாம் வந்து டைம் இருக்கு? யார் யார் லைஃப் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியறதில்ல. எல்லார் மனசுலயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கவலை இருந்துட்டு தான் இருக்கு. அதனால நான் சொல்றதுல என்ன இருக்கு? இப்ப நான் வந்து சொன்னேன் அப்படின்னா, என் மேல சிம்பத்தி தான் காட்டுவாங்க. எனக்கு அது புடிக்காது. இதே நான் ஒரு பெரிய போஸ்டிங், பவர்ல இருக்கும்போது சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு இருக்கிற மதிப்பே வேற தான்" அப்படின்றாங்க. அப்ப ரீனா இருந்துட்டு, "கண்டிப்பா நீங்க வந்து பெரிய ஆளா வருவ. நம்ப ஆர்கே சார் மாரி நீ ஒரு சிஇஓ ஆவ. அப்ப வந்து எனக்கு வேலை தருவியா நீயு?" அப்படின்னு கேட்குறாங்க. அது தேஜு இருந்துட்டு,
சரி அதெல்லாம் வந்து உன் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நான் கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கிளம்பிடுறாங்க. கீழ போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா சாப்பாடு செஞ்சிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா பாய் காய்ஸ். தேங்க் யூ.